என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஃபரன்சியேஷனுங்கிற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸி ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது ஆக்சுவலி 4th யூனிட் வந்து ரொம்ப ஈஸியான யூனிட். 4.1ல் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா லிமிட்ஸ். அப்போ லிமிட்ஸில் மொத்தமே 5 ஃபார்முலா தான் இருக்குது. நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். டே 12 இருக்கும், சரிங்களா? அதில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நல்லா நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க, கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஃபரன்சியேஷன். இந்த டாபிக் மட்டும் உங்களுக்கு நல்லா தரவாக தெரிஞ்சிச்சுன்னா யூனிட் 5 வந்து ரொம்ப ஈஸி, சரிங்களா? நம்ம 3 யூனிட் நல்லா படிக்கணும். ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், 4th யூனிட். இந்த 3 யூனிட்டை வந்து நல்லா படிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து போர்டு எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். இதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், 4th யூனிட்டுக்கு உண்டான எல்லா வீடியோஸையும் ப்ரீவியஸாகவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டே 12 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கொஸ்டினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அதுக்குள்ளே இருந்தால் கேள்வி வந்து உங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாம்ஸில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த கேள்வியெல்லாம் நம்ம போர்டு எக்ஸாமில் நிறைய தடவை கேட்ட கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணவே போதும். இன்றைக்கி நம்ம டே 13 13வது நாள், அதாவது இன்றைக்கி டிஃபரன்சியேஷன் வந்து இந்த டாப்பிக்கோட உங்களுக்கு வந்துன்னா 4th யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து முடியுது. அதனால் வந்து டே 12 அண்டு டே 13 இந்த 2 நாள் வந்து என்ன கொடுத்தக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸி கொஸ்டினோட யூனிட் 4ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் முடியுது. நம்ம பார்க்கலாம் யூனிட் 4ல் எந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற டாபிக் டிஃபரன்சியேஷன். இந்த டிஃபரன்சியேஷன் ப்ராப்ளம் வந்து எந்த ப்ராப்ளம் வேணாலும் கேட்கலாம். ஒரு சாம்பிளுக்காக சில ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா வந்து நல்லா தரவு பண்ணுறதுக்காக மனப்பாடம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஈஸியாக ஞாபகிக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் வீடியோ வந்து டிஃபரன்சியேஷன் ஃபார்முலாவை எப்படி ஈஸியாக ஞாபகிக்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வந்து இந்த சம்ஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். டிப்ளமோ என் ஸ்கீம்ங்கிற பிளேலிஸ்ட்டில் மேக்ஸ் 1 என் ஸ்கீம்னு கொடுத்துருப்பேன். அதுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஃபரன்சியேஷன் ஃபார்முலாவை எப்படி ஈஸியாக அமைக்கிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த சம்ஸ் எல்லாம் ஈஸியாக அழகாக போட்டுடலாம். பட் இந்த வீடியோலையும் நான் எப்படி அந்த ஃபார்முலா ஞாபகிக்கலாம்னு சொல்லி ஒரு சாம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ப்ராடக்ட் ரூல் வந்து நல்லா படிச்சுங்க. இதிலிருந்து கொஸ்டின்ஸ் வந்து கட்டாயமாக வரும். 2 ரூல் டிஃபரன்சியேஷன் நீங்கள் நல்லா படிக்கணும். ஒன்று ப்ராடக்ட் ரூல், இன்னொன்று வந்து கோஷன் ரூல். தமிழில் சொல்லணும்னா பெருக்கல் விதின்னு சொல்லுவாங்க. அதில் 2 மெத்தட் இருக்குது, யூவி மெத்தட், யூவிடபிள்யூ மெத்தட். ஆக்சுவலி இங்கே கமா வரக்கூடாது, இங்கே எழுதி காமிச்ச பாருங்கள். யூவியும் பெருக்கிட்டு இருக்கணும். இதுதான் வந்து ப்ராடக்ட் உள்ள யூவி மெத்தட், அடுத்து யூவிடபிள்யூ மெத்தட். அந்த 2 மெத்தட் இருக்குது. இந்த 2 மெத்தட்லேருந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸில் வந்து போர்டு எக்ஸாமில் டிஃபரன்சியேஷனில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? அந்த ஃபார்முலா எப்படி ஞாபகிக்கலான்னு பார்க்கலாம். யூங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், விங்கிறது ஃபங்க்ஷன். 2 ஃபங்க்ஷன் வந்து மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கு. அதுதான் ப்ராடக்ட் ரூல். இப்போ இது டிஃபரன்சியேஷனை dy by dx, ஒய்ங்கிறது ஃபங்க்ஷன் நேம். இப்போ dy by dx ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவை எப்படி ஈஸியாக ஞாபகிக்கலான்னு பாருங்கள். இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறேன். இப்போ யூவிங்கிறது எடுத்துக்கிறேன். இப்போ 2 ஃபங்க்ஷன் கொடுத்தா அந்த ஃபார்முலா எப்படி எழுதலான்னு பாருங்கள். 2 தடவை யூவின்னு எழுதிக்கங்க. ப்ராடக்ட் ரூல் வந்துட்டாலே நடுவில் எப்பயும் ப்ளஸ் கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கிறது டேஷ் கொடுங்க, அடுத்து இருக்கிறது செகண்டாக இருக்கிறது டேஷ் கொடுங்க. எப்படி ஃபஸ்ட்டாக இருக்கிறது டேஷ், செகண்டாக இருக்கிறது டேஷ். இவ்வளோ தான் ஃபார்முலா. dy by dx ஈக்குவல் டு u dash v ப்ளஸ் uv dash. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி எழுதுவாங்க. இது வந்து கொஞ்சம் ஈஸியான அப்ரோச். இப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இதை நம்ம y டேஷ்னு கூட சொல்லலாம். கன்ஃபியூஸ் வராமல் இருக்கிறதுக்காக நான் dy by dxன்னு கொடுத்துருக்கேன். அடுத்து அதே மாதிரி இப்போது uvwன்னு, அதாவது uvw இதுக்கு வந்து ஃபார்முலா எப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி dy by dxங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா y டேஷ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி y டேஷ். இல்லைன்னா நீங்கள் dy by dx எழுதணும்னா எழுதிக்கலாம். இப்போ uvw இருக்குன்னா uvw ப்ளஸ் uvw ப்ளஸ் uvw 3 தடவை எழுதிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு டேஷ் கொடுக்கணும், அடுத்து செகண்ட் இருக்கிறதுக்கு டேஷ் கொடுக்கணும், அடுத்து 3வது இருக்கிறதுக்கு டேஷ் கொடுக்கணும். இவ்வளோதான் ஃபார்முலா வந்துடுச்சு. இப்போ dy by dx ஈக்குவல் டு u dash vw plus uv dash w plus uvw dash. இவ்வளோதான் ஃபார்முலா. இந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் ரூல் வரப்போகுது. அதுக்கு உண்டான சம்ஸுங்க கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இப்போ ஃபைன் dy by dx if, அதாவது கொஸ்டின்லே யூவி மெத்தட் யூவிடபிள்யூ மெத்தட்னு கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சார் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, அதை தான் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா யூ, ஃபஸ்ட்டாக இருக்கிறது என்ன யூ வந்து x + 3, செகண்டாக இருக்கிறது வந்து வி வந்து x - 4. 2 எப்படி இருக்குது பாருங்கள், நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது, மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கு. ப்ராக்கெட் கொடுத்தாலே என்ன அர்த்தம், மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ இதுதான் யூவி மெத்தட். அப்போ இதில் யூ வந்து என்ன, செகண்ட் ப்ராப்ளத்தில் x + 2, வி வந்து x - 3, இது யூவி மெத்தட். இதில் வந்து யூ வந்து என்ன, e⁻x, இது வந்து யூ வந்து e⁻x, வி வந்து என்ன log x.
அதே மாதிரி இது u வந்து x ஸ்கொயர், v வந்து cos x. இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் வர்றது எல்லாமே ப்ராடக்ட் ரூலுங்கிறது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இது u இது v, அதே மாதிரி இது u இது v, இது u இது v, இது u இது v, இவ்வளவு தான். அப்போது இந்த ஃபார்முலாவுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து சால்வ் பண்ணணும். சார் இதெல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் புரியுதுங்க சார், ஆனால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியலையேன்னா கவலைப்படாதீங்க. அதுக்கு தான் வந்து டிப்ளமோ என் ஸ்கீம்ங்கிற ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதில் இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணி உங்களுக்கு ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இது கூட ப்ராப்ளத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். சரிங்களா? அடுத்து யூவிடபிள்யூனா 3 ஃபங்க்ஷன் வரும் பாருங்கள். ஃபஸ்ட் இருக்கிறது பாருங்கள், இது வந்து u வந்து எக்ஸ் ஸ்கொயர், விங்கிறது இ பவர் எக்ஸ், டபிள்யூங்கிறது லாக் எக்ஸ். இதுதான் யூவிடபிள்யூ. அப்போ இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி வந்து சால்வ் பண்ண போகிறோம். இதில் வந்து யூவிடபிள்யூ, அதுக்கடுத்து இது யூவிடபிள்யூ, யூ வந்து இ பவர் எக்ஸ், வி வந்து எக்ஸு, டபிள்யூங்கிறது காஸ் எக்ஸ். அப்போ 3 ஃபங்க்ஷன் வரக்கூடிய ப்ராப்ளத்துக்கு இங்கே ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கேன், 2 ஃபங்க்ஷன் வரக்கூடிய ப்ராப்ளத்துக்கு இங்கே சாம்பிள் கொடுத்துருக்கேன். இதுதான் ப்ராடக்ட் ரூல். அப்போ ப்ராடக்ட் ரூல்னாவே யூவி, அடுத்து யூவிடபிள்யூ. அடுத்து வந்து என்ன, கோசன் ரூல். கோசன் ரூல்னா வகுத்தல் விதி, u டிவைட் பை v. இதனுடைய ஃபார்முலா எப்படி ஞாபகிக்கலான்னு பாருங்கள். dy by dx ஈக்குவல்ட்டுன்னு எழுதிட்டு நம்ம ப்ராடக்ட் ரூலில் நம்ம என்ன எழுதணும், யூவின்னு எழுதணும். ஞாபகம் இருக்காமா? இங்கே பாருங்கள், ப்ராடக்ட் ரூல் அப்படி தானே எழுதணும், யூவி. ப்ராடக்ட் ரூல்னாவே நடுவில் என்ன வரும், ப்ளஸ் வரும். அதே மாதிரி கோசன் ரூல்னு வந்துட்டாலே, தமிழில் வகுத்தல் விதிப்பாங்க. கோசன் ரூல்னு வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும், நடுவில் மைனஸ் கொடுக்கணும். நான் எப்படி எழுதணுமா, அதாவது யூவின்னு எழுதிட்டேன். கோசன் ரூல் வகுத்தல் விதினால இங்கே என்ன கொடுத்துருக்கேன், மைனஸ் கொடுத்துட்டேன். அப்புறம் அங்கே ஃபில் பண்ண மாதிரி தான், ஃபஸ்ட்டு டேஷ் செகண்ட் டேஷ் டிவைடட் பை வி ஸ்கொயர்னு கொடுக்கணும், டிவைடட் பை வி ஸ்கொயர், அவ்வளோதான். இதே ஃபார்முலா தான் இப்படி எழுதியிருப்பாங்க, VU டேஷ் மைனஸ் UV டேஷ், ரெண்டும் ஒன்று தான். இங்கே பாருங்கள், VU டேஷ் மைனஸ் UV டேஷ், இதை தான் நான் திருப்பி எழுதியிருக்கேன். இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அப்படி எழுதியிருக்கேன். எப்படி எழுதணும், UV வகுத்தல் விதினாலே நடுவில் மைனஸ், அப்புறம் ஃபஸ்ட் டேஷ் செகண்ட் டேஷ் டிவைட் பை டினாமினேட்டரில் எப்போயும் வி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். வகுத்தல் விதின்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் கோசன் ரூலுங்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நியூமரேட்டர் இருக்குது, டினாமினேட்டர் இருக்குது. நியூமரேட்டர் இருக்கிறது வந்து என்ன, u, டினாமினேட்டர் இருக்கிறது v, இது u பை v. நியூமரேட்டர் இருக்கிறது u, டினாமினேட்டர் இருக்கிறது v, u பை v. இந்த சம்மலை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி வந்து சால்வ் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ப்ராப்ளத்தில் சால்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக போர்டு எக்ஸாமில் டிஃபரன்சியேஷனுங்கிறது ஒரு ரொம்பவே முக்கியமான டாபிக். இதிலிருந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அண்டு வந்து என்னென்னா 7 மார்க்ஸ் அண்ட் 8 மார்க்ஸ் கண்டிப்பாக வரும். அதனால் வந்து இப்போ கொடுத்தக்கூடிய ப்ராடக்ட் ரூல், கோசன் ரூல்லாம் நல்லா தரவாக படிச்சுங்க. இது இல்லாமல் ஆர்டினரி டிஃபரன்சியேஷன் இருக்குது, அதாவது சிம்பிளாக டிஃபரன்சியேஷன் பண்ணுறது, ப்ராடக்ட் ரூலும் இல்லாமல் கோசன் ரூல் இல்லாமல் சிம்பிளாக டிஃபரன்சியேஷன் பண்ணுறது இருக்குது. அது பார்த்துங்க. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய இதில் இந்த 4th யூனிட்டில் 4.1, 4.2, 4.3 இருக்குது. அட்லீஸ்ட் 4.1ங்கிறது லிமிட்ஸ், அதை நல்லா படிச்சுங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். 4.2ங்கிறது இப்போ இருக்கக்கூடிய டிஃபரன்சியேஷன். இந்த 2 இது நல்லா தரவாக நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே மெஜாரிட்டி கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம். 4.3ங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அந்த செயின் ரூல் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ் வரும், அதான் 4.3. நீங்கள் 4.1, 4.2 நல்லா தரவாக பண்ணிக்கிங்க. அதை நல்லா தரவாக தெரிஞ்சவங்க செயின் ரூல் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து படிச்சுங்க. Thank you, students.